அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை 2026 வருடத்தில் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில் எப்பொழுது கொண்டாடப்படுதுங்கிற தகவலை நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்பகுதியில் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டத்தில் தாணிப்பாறை சரகத்தில் சிவகிரி, விஷ்ணுகிரி, பிரம்மகிரி, சித்தகிரின்ற 4 மலைகளுக்கு நடுவில் சஞ்சீவிகிரி எனும் சதுரகிரியில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த திருத்தலத்தில் அகத்தியர் முதலான 18 சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டதும் காயகற்ப மூலிகை வனமும் நிறைந்தது இந்த திருத்தலம்னு சொல்கிறாங்க. இந்த திருத்தலத்திற்கு ஒரு முறை வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தால் பல 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது சித்தர்களோட வாக்கு. ஆடி மாதத்தில் ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை திருவிழா சதுரகிரியில் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வு 3 நாள் நிகழ்வாக நடைபெற இருக்கு. ஆடி 25ஆம் தேதி 10/8/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கு. ஆடி 26ஆம் தேதி 11/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி சிறப்பு பூஜையும் சிறப்பு அலங்காரமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற இருக்கு. ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு 18 வகை சிறப்பு அபிஷேகம் நடைபெற இருக்கு. அதோட சிறப்பு அலங்காரமும் சிறப்பு தீபாராதனையும் விபூதி பிரசாதம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தலத்தில் தினசரி 4 கால பூஜைகளும் நடைபெறுது. காலை 6 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 4 மணி, இரவு 7 மணி. ஆடி அமாவாசை தினத்தில் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்வோம், அவரோட அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஞாபகமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். சதுரகிரி சென்று வந்தவங்க உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.